வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி அடை செய்ய போகிறோம். ஜவ்வரிசி கூட கேரட் வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கப் மாவு ஜவ்வரிசி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கையில் மசிச்சுக்கோங்க. மாவு ஜவ்வரிசின்றனால நல்லா கையில் மசிக்க வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இது கூட 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுந்து, ரெண்டையும் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரை கப் ஜவ்வரிசினா 1/4 கப் உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கிற போகிறோம். இப்போ சுத்தமாக தண்ணியெலாம் வடிகட்டியாச்சு. இதை ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஜாலில் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிற போகிறோம். ஒரு பச்சை மிளகா சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்தது 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதையும் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி குருணையாக இருக்கணும். நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்ச பருப்பு கூட ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 கப் கேரட் துருவல், அரைச்ச வேர்க்கடலை பொடி, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கை கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு தடவை கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி அடை சுட்டோன்னா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. இதை நம்ம அடை மாதிரி தட்டிக்கலாம். வாழை இலை இருந்தால் கூட அதில் அடை மாதிரி செஞ்சு நீங்கள் தோசைக்கல்லை போட்டு சுட்டுக்கலாம். எல்லா சைடும் பரவலாக தட்டிக்கோங்க, அப்போ தான் ஈவனாக வேகும். இதுக்கு மேலே லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். நல்ல கோல்டன் கலர் வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இது இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து மேலே முறுமுறுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சுருக்கனால டேஸ்ட்டு வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா அடையும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக மேலே மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். காலையில் டிஃபனுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதே மாவை நம்ம கட்லட் மாதிரி செஞ்சு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.